வணக்கம். இன்றைய ராசி பலன் 20/3/2026 தமிழ் வருடம் விசுவாசு பங்குனி 6. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை, ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை, கௌரி நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை, சூரிய உதயம் 6:19. சூலம் மேற்கு. மேஷ ராசி நண்பர்களே, வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சூழ்நிலைக்கேற்ப செயல்படவும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வெற்றி கிடைக்கும் நாள். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி லாபகரமான நாள். பரணி வேறுபாடுகள் நீங்கும். கிருத்திகை லாபங்கள் மறையும். ரிஷபராசி நண்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை உண்டாகும். எண்ணிய காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அகலும். செலவு நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை உதவிகள் கிடைக்கும். ரோகிணி தாமதங்கள் அகலும். மிருகசீரிசம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மிதுன ராசி நண்பர்களே, பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். அரசு மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மனவளக்கலையில் நாட்டம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தெளிவு பிறக்கும் நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிசம் உதவிகள் கிடைக்கும். திருவாதிரை முன்னேற்றம் ஏற்படும். புனர்பூசம் இழுபறிகள் மறையும். கடகராசி நண்பர்களே, எதிர்பாராத சிலரின் சந்திப்புகள் மனதளவில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். உத்தியோகத்தில் வேலைப்பளு அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களால் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். லாபம் நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் சில்வர் நிறம். புனர்பூசம் மாற்றங்கள் ஏற்படும். பூசம் தொடர்புகள் அதிகரிக்கும். ஆயில்யம் நிதானம் வேண்டும். சிம்மராசி நண்பர்களே, குடும்பத்தினரை விட்டு கொடுத்து பேசுவதை தவிர்க்கவும். எதிலும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. திடீர் பயணங்கள் உண்டாகும். பொறுமை வேண்டிய நாள். அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மகம் நிதானம் வேண்டும். பூரம் குழப்பமான நாள். உத்திரம் கவனம் வேண்டும். கன்னிராசி நண்பர்களே, தள்ளிப்போன சில வாய்ப்புகள் கிடைக்கும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். குழந்தைகள் வழியில் ஒற்றுமைகள் ஏற்படும். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். பரிவு வேண்டிய நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். உத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும். அஸ்தம் சுறுசுறுப்பான நாள். சித்திரை புத்துணர்ச்சிகள் உண்டாகும். துலாம் ராசி நண்பர்களே, கடினமான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். வித்தியாசமான சிந்தனைகள் உருவாகும். கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். நெருக்கமானவர்களுடன் அனுசரித்து செல்லவும். உழைப்பு வேண்டிய நாள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு. சித்திரை வித்தியாசமான நாள். சுவாதி அனுசரித்து செல்லவும். விசாகம் புதுமையான நாள். விருச்சிக ராசி நண்பர்களே, செயல்களில் ஆர்வமின்மை ஏற்படும். திடீர் செலவுகளால் சேமிப்பு குறையும். விவசாயத்தில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும். கவனம் வேண்டிய நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் ஆர்வமின்மை ஏற்படும். அனுஷம் அனுசரித்து செல்லவும். கேட்டை ஆர்வம் அதிகரிக்கும். தனுசு ராசி நண்பர்களே, உடல்நிலை சற்று மந்த நிலை காணப்படும். தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படுவது நல்லது. மறதி சார்ந்த பிரச்சனைகள் குறையும். நன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். மூலம் மந்தமான நாள். பூராடம் புரிதல் ஏற்படும். உத்திராடம் உதவிகள் சாதகமாகும். மகர ராசி நண்பர்களே, முயற்சிக்கேற்ப வெற்றியும் பாராட்டுகளும் கிடைக்கும். புதுவிதமான ஆடைகளை அணிந்து மனம் மகிழ்வீர்கள். மனதில் இருக்கும் கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். தெளிவு பிறக்கும் நாள். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் பாராட்டுகள் கிடைக்கும். திருவோணம் புத்துணர்ச்சியான நாள். அவிட்டம் மேன்மையான நாள். கும்பராசி நண்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். கல்வி தொடர்பான பணிகளில் மாற்றமான நிலை ஏற்படும். வாக்கு சாதுரியம் மூலம் தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள். நலம் நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். அவிட்டம் மாற்றமான நாள். சதயம் திறமைகள் வெளிப்படும். பூரட்டாதி முன்னேற்றமான நாள். மீனராசி நண்பர்களே, மற்றவர்கள் பற்றி கருத்துக்கள் கூறுவதை குறைத்து கொள்ளவும். பணிகளின் தன்மையை அறிந்து முடிவெடுக்கவும். கல்வி பணிகளில் பொறுமை வேண்டும்.
உதவிகள் கிடைக்கும் நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். பூரட்டாதி கருத்துக்களில் கவனம் வேண்டும். உத்திரட்டாதி பொறுமை வேண்டும். ரேவதி தெளிவுகள் பிறக்கும். நன்றி, வணக்கம்.